நம்ம இன்னைக்கு வந்து ஸ்லெண்ட்ரினாதி செல்லார் தான் விளையாட போகிறோம். செல்லார் 1 ஈஸி மூடுக்கு போயிடலாம். ஏன்னா நான் ஹார்ட் மூடு இதில் தான் விளையாண்டு பழக்கம் இல்லை. ஈஸி விட்டு விளையாண்டு கிடச்சிருவியா? இதில் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. வாய வைக்காதீங்க. கையை வைக்கலாமா? இது சொன்னாலும் இருக்குது. இந்த பேய்க வேற தொல்லை தான். எனக்கு வந்து வழி வேறு தெரியாது சரியா. ஃபுல்லாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால எப்படி ஐயோ அப்போ பயந்துட்டேன்ப்பா. இது நேரம் போய் லெஃப்டில் போய் என்னது இது ஓப்பன் ஆக மாட்டேங்க. ஒரு பயங்கரமான என்னடா இது வகைச்சு. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஸ்லெண்ட்ரினா எட்டி பார்க்கும் அந்த ரூம் எங்கே இருக்குது. போடு ஒரு ஃபஸ்ட்டு புக்கு. நம்ம இதில் வந்து 8 புக்கு கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த வழியாகவே போகிறேன். வேறு ரூம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செல்லாருக்கு வரலாம். ஒரு புக்கை எடுத்துட்டோம். அதுக்குள்ளே வழியை மறந்துட்டேன் நான். நீ சொல்ல ஐயோ உண்மையிலே வழி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்பாடா வழி கிடச்சிருச்சுப்பா. நான் உண்மையிலே மறந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இதான் எக்ஸிட் டோரு. அது ஐயோ ஏபா விட்டுருமா இந்த ஸ்லெண்ட். ஐயோ என்னது இவ இங்கே நிற்கிறா? ஐயோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஓடு 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 வரா பாரு ஃப்ரெண்டடி நம்ம. ஓகே இதுதான் அந்த எட்டி பார்க்குற ரூம். ஐயோ அப்பா ஏன்பாச்சு? என்னாச்சுங்க மக்களே? ஏதோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிளிச் ஆனது ஏதோ கிளிச் ஆயிடுச்சு. சத்தியமாக ஏதோ கிளிச் ஆயிடுச்சு எனக்கு. என்னது ஃபுல்லாக இருட்டா இருக்கு மக்களே. எனக்கு கண்டிப்பா இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. நான் பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கேன். முதல்ல நம்ம அப்புறமா பார்க்கலாம் என்ன பண்றதுன்னு. ஓகே மக்களே இப்போ வந்துட்டு கேம் ஓவர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிடலாம். இந்த முறை ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரில. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 0 கீ 0 புக் தான் இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் ஃபஸ்ட்டு போகணும். அந்த வழியாக போகணும். அதே இருட்டுல போய் மாட்டிக்காத மம்மி. ஓகே போடு. ஃபஸ்ட்டு புக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே கிடச்சிச்சு. இந்த முறை ஈஸியாக கிடைக்குமா இல்லை டஃப்பாக கிடைக்குமா தெரில. டஃபிகா ஈஸிக்கா பசிக்கா பஸ்கா அந்த மாதிரி கிடைச்சி அடிச்சிட போகுது. நல்ல வேலை. இது வந்துட்டு போடு. செகண்ட் புக்கும் நம்மளுக்கு கிடச்சிச்சு மக்களே. இப்போ எங்கேருந்து டக்குன்னு திரும்பிடணுன்னா அது ஹார்ட் மோடில் திரும்பிக்கலாம். பட் நான் வந்து ஈஸி மூடு விளையாடுறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக திரும்புகிறேன். பட் நீங்கள் ஹார்ட் மூடு இல்லை வேறு என்ன மூடு இருக்குங்கிறத வந்துட்டேன். மீடியம் மூடு அந்த மாதிரி விளையாடுறீங்கன்னா டக்குன்னு திரும்பிடுங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு அப்படியே மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டு முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டேன்ப்பா. சிரிப்பு. அம்மா நீ ஓரமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சுக்கலாமா என்ன பண்ணிட்டீங்கன்ட்டு? யாரை கேட்குது? நீதான். நான் தனியாக இன்டர்நேஷ்னல் கேம் மார்பிள்ஸ் கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஓ உன்ன மாதிரி குழந்தைங்க தான் சென்ட்ரனா கேம்லாம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி பெரியவங்கன்னா மார்பிள்ஸ் கேம், கேண்டி கிரஷ் இந்த மாதிரி தோனிக்கு பிடிச்ச கேம்ஸ் தான் விளையாடுவோம். ஆல் தலை ஃபேன்ஸ் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பாடா மக்களே நம்ம அதே ரூம்ல போய் இருட்டா மாட்டிக்கல. ஆமாம் மக்களே யாருன்னா தோனி ஃபேனும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அவர் சொன்ன மாதிரியே. ஆக்சுவலி மக்களே எனக்கு இப்போட 3வது புக்கு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. தோனி ஐயோ எட்டி பார்க்குதுங்க. என்னடா அது? ஓ இங்கே வந்துட்டு ஸ்லெண்ட்ரினா இது எட்டி பார்த்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? என்ன அது எப்படி பார்த்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே நான் இப்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எங்கே பக்கம் போகணுங்கிறது எனக்கே தெரில. இப்போது அது எங்கள் பக்கம் இல்லை மம்மி, எந்த பக்கம்? அதான் எந்த பக்கம் போகணுன்னு தெரில. ஸ்ட்ரெயிட்டாக போய் சோத்துக்குள்ளே முட்டிக்கணும் மம்மி. உண்மையிலே ஐயோ முட்டிட்டீங்களா மம்மி? இது ஸ்லெண்ட்ரினா பறந்து வந்தா யாராவது பார்த்தீங்களா? நீங்கள் பறந்து வரோம் வேட்டக்காரன்.
நான் நல்ல வேலை மாட்டிக்கல. அவகிட்ட மாட்டி இருந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஐயோ வெட்டிடுவா. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்தேன். என்னடா அது இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கா? இப்போ ஒரு வெள்ளையாக வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன டோரா மாதிரி நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குற மம்மி. நான் டோரா இல்லையா? இல்லையே. இல்லையா? இல்லையே. இல்லையா? இல்லையே. மனசாசி தொட்டு சொல்லு. இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்றேன். 4வது புக்கு கிடைச்சிருச்சு மக்களே. இந்த 4 புக் இருக்கு. அதுக்கு சிலிண்டரை நம்ம எப்படி கொண்டுருவா? கொல்ல மாட்டா. ஏன்னா நம்ம வந்துட்டு டக்குன்னு திரும்பறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஈஸி மூட். ஈஸி பிசி மூடு. ஈஸி மூடா பிசி மூடா? ஈஸி. அப்புறம் எதுக்கு பிசி மூடுன்னு சொன்னீங்க? ஈஸி பீஸ் முட்டு. போடு கீயும் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நல்ல வேலை முட்டு செஞ்சது மாட்டிக்கோன்னு சொன்னீங்க. அதனால தான் நம்மளுக்கு ஒரு கீ கிடைச்சது. தேங்க்யூ மிஸ்ஸஸ் லக்கி. தேங்க்யூ as I am always lucky. ஓகே, இந்த சைடு ஒரு வழி இருக்கு. எனக்கு சத்தியமா தெரியல எந்த சைடு போகணுன்ட்டு. இப்போ உங்களுக்கு சத்தியமா தெரியலையா? ஓகே, சத்தியம். இப்போட நம்ம வழிக்கு வந்துட்டோம். எப்படியோ நான் கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏன்னா எக்ஸிட் டோருக்கு 4 புக்கு நம்ம. ஐயோ நல்ல வேலை கொள்ளலை. எவன் பொண்டாட்டி? ஐயோ, சும்மா அவளை கூப்பிடக்கூடாது. எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்படியா? பட் ஆனாலும் எனக்கு பயமா இருக்கே. நானும் பண்றது பயமா இருந்தா எவன் பொண்டாட்டி யாராவது கூப்பிடுவாங்களா? ஆமா. இப்போ எந்த சைடு போனோம்? எவன் பொண்டாட்டி சைடு? நேரா போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரும். ஏறி போடுறேன். சரி, நேரம் போய் நீ சொன்ன மாதிரியே லெஃப்ட் எடுப்போம். பெரிய வந்தா நான் பொறுப்பு இல்லை. நேரம் போய் லெஃப்ட் எடுத்துட்டோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுங்க. ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டா? ஓகே, ரைட் முட்டு சேர்ந்து. அதனால நான் லெஃப்ட் எடுத்துடுறேன். ஓ நோ. ஓ நோ. ஓ நோ. ஓ நோ 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 நோ. முட்டு சேர்ந்து. பார்த்தீங்கன்னா ஐயோ சிலிண்டரினா என்னடா பண்ணுது இது? நான் தான் அதை பார்க்கவே இல்லையே. இன்னுமா இங்கே இருக்க? இன்னும் அங்கேயே இருக்குதுங்க. நான் என்னால் எப்படி போக முடியும்னு தெரியல எனக்கு. காலால நடந்து போனி. என்ன பேயா? அதுதான் பேய். எப்படி போகணுன்னே தெரில. ஏங்க இது மாட்டினாதான் போவேங்குதா? சத்தியமாக முடியல. எப்படி போகுதுன்ட்டு தெரில. சத்தியமாக முடியலங்க. நல்ல வேலை போயிடுச்சு. நான் கடுப்பாயிட்டேன். ஜஸ்ட் மிஸ் தான். அடிச்சேடா. இதில் போய் அடிக்கவே முடியாது. இல்லை அட்லீஸ்ட் அந்த டெட்டி பேர் மாதிரி ஒன்று இருந்தாவது தொட்டியில் போட்டுட்டு ஏதாவது பண்ணலாம். இப்போ எந்த சைடு நான் போகிறதுன்னு தெரியல. லைப்ரரி ஒன்று இருக்கும் மக்களே. பட் அந்த லைப்ரரிக்கு போகிற வழி தான் எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த 3த்துல நம்ம எது ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல இதுன்னு தெரியலையே. இப்போ போகணும். இருங்க, நம்ம லக்கி கிட்டேயே கேட்டுருவோம். ரைட்டா லெஃப்டா? நிறையா லெஃப்டா. போடா. இங்கே இருந்தால் வந்தோன்னு நினைக்கிறேன். லெஃப்டில் இருந்தால் எனக்கு தெரியல. சரியா? லெஃப்டில் இருந்தால் வந்தோம் தெரியல. நீ தானே என்கிட்ட கேட்ட. அப்புறம் நான் சொன்னது செய்ய மாட்டேங்கிறேன். அப்பாவா இல்லையா? ஐயோ, அதே ரூட்லேயே சொல்லிட்டுக்கே. ஐயோ இழுக்குதுங்க. நான் திரும்பவே இல்லைங்க. ஆனால் அந்த சிலிண்டரினா நம்மளை திருப்பிக்கு இருக்குதா? இது என்ன பயமில்லை. நம்ம சரி ரைட்டா ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட்டா ஜூட். இந்த லைப்ரரிக்கு எந்த சைடா? என்னடா அது ஸ்ட்ரெயிட்டில் 2 ரூம் தான் இருக்குது. 2மே நம்ம பார்த்துட்டோமா? சரி, இப்போ நம்ம ஒரே இருக்கிறது ரைட்டு தான். அதனால நம்ம நம்ம லக்கி கிட்ட கேட்டோம். அது வந்துட்டு இது 2த்தையும் எது 2 சொல்லுதோ அடுத்தது நம்ம எது பார்க்கலையோ அதுதான் இருக்கும். இந்த இதில் லைப்ரரி எந்த சைடு இருக்குன்னு எனக்கு தெரியல மக்களே. உண்மையிலேயே எங்க பொடலைக்கு பின்னாடியா? பொடலைக்கு பின்னாடி எனக்கு தெரியலையே. முன்னாடி இல்லையே. ஐயோ பேய்தான் இருக்கு பொடலைக்கு பின்னாடி. என்னடா இது?
எனக்கு சத்தியமாக அந்த 8 புக்கை கலெக்ட் இந்த 4 புக்கை கலெக்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ அழுவுறதே அப்பா. இதில் நான் ஓட முடியாது. இதில் எனக்கு சென்சிட்டிவிட்டி ஓடிட்டோம். சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சா எனக்கு எப்படி இருக்கும்ங்கிறது எனக்கு தெரியல. வேண்டாம் மம்மி. ஏன் சீக்கிரமா வந்து பிடிச்சிரும் பேய். முட்டை சந்தில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்னடா நான் ரிவர்ஸ்லயே வா மம்மி. ஏன் முட்டை சந்தில நம்ம தானே வெளியில வரணும். ஐயோ இருங்க. ஐயோ பேய் இங்கே வந்து சில டைம் ஸ்லெண்டர் நான் நின்று ஏதோ பூஜைனா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு தான் தெரியல, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பார்த்துருக்கேன். வரான் பாரு வேட்டைக்காரன். புளி உரும்புது வரான் பாரு வேட்டைக்காரன். அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கேன். யாரும் குறுக்க விட்டாதீங்க. முட்டு சந்தை வச்சுட்டாங்கடா. என்ன 4 புக்கை எப்படிங்க மக்களே நான் கண்டுபிடிப்பேன்? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கே. எப்படி கண்டுபிடிப்பேன்னு தெரியலையே. எப்படி இருந்த என் புக்கு இப்படி மாறி போகிறது. நான் வேணா விளையாண்டு பார்க்கவா? நீயா விளையாடு. நீ அவுட் ஆகிட்டு கொடு. நான் ஒரு கேம் விளையாடு. நம்ம அதை தனி வீடியோவாக எடுத்து மக்களுக்கு போடலாம். சரியா? சரி. பட் ஆனால் எனக்கு சுத்தமாக புரியல மக்களே. இப்போ நான் என்ன அந்த 4 புக்கை கலெக்ட் பண்ணிட்டு எக்ஸிட். இப்போ நான் அந்த ரூம்ஸ்க்கு போயிட்டு வேறு ஏதாவது ரூமை தேடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எங்கே அந்த லைப்ரரி தேடிட்டா மட்டும் இங்கே இருந்தானே முட்டு கொண்டு வந்துச்சு. ஆமாம் இங்கேயே தான். கண்ணு வேற அரிக்குது இந்த இது. நான் கிராஸாக போகிறேன். நான் கண்டுபிடிக்குது. கண்ணில் முடி விழுந்துருச்சுன்னு சொன்னேன். இந்த சைட் போகலாமா? இங்கே. ஐயோ மக்களே, எந்த சைட் போனால் நம்மளால தப்பிக்க போடு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி இப்போ சொல்லு, ரைட்டா லெஃப்டா? லெஃப்டில் இருந்தால் வந்தால் அப்போ கண்டிப்பாக அங்கே தான் லைப்ரரி இருக்கணும். ஏதோ ஒரு இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எங்கே அந்த லைப்ரரி எங்கே போயிருக்கோம்? அப்படி அந்த லைப்ரரியில் வந்து நமக்கு புக்ஸே கிடைக்காது. ஆனால் அந்த லைப்ரரி சும்மா ட்ராக்கர் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? ஒரு கீ கிடைச்சாவது லாக்கான. முட்டு சந்தி இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்டாடா. ஐயோ எங்கடா இருக்குது நன்றி. நான் அவனை பார்க்கவே இல்லை. பின்னாடி தான் எப்பயுமே நிற்பாள். காணும். பின்னாடியா நிற்பா? இல்லையே பின்னாடி நான் பார்த்துட்டேனே. அப்போ முன்னாடி நிற்பாள். முன்னாடி நின்னா நான் போக முடியாது. பின்னாடி நிற்பானே சொல்லிக்கோனேன். சரி சைடில் நிற்பா. ஐயோ உடனே ஸ்லெண்டரினா வந்துட்டா. டிங்கோயோல ஸ்லெண்டரினா இஸ் மை கேர்ள். நான் கூப்பிட்டேன். ஏய் வந்துட்டா. ஐ லவ் ஸ்லெண்டரினா. இங்க இந்த டோருக்கு எப்படி நம்ம திறக்கிறது? ஏய் இந்த டோர் திறக்கவே மாட்டேங்குது. டோர் இஸ் லாக்டு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு. ஐயோ ஸ்லெண்டரினா போய் தொலைடி. ஸ்லெண்டரினாவை நம்மளுக்கு வழிகாட்டி கொடுத்துச்சுங்க. நம்மளுக்கு ஒரு டோர் செக் பண்ணாத ரூம்ஸ்னால் கிடச்சிருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு அந்த ரூமில் ஒன்றுத்தில் கூட உங்கள் ரத்தம் எப்போ புக்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா ஒன்று கூட கிடைக்கல. டோர் இஸ் லாக்டு. எத்தனை கீடாக போட்டு திறக்கணும்? இங்கே எத்தனை கீடாக இருக்குது? ஐயோப்பா என்னங்க என்ன பண்ணியிருக்கு? இப்போ எனக்கு என்ன நினச்சிதுன்னு சுத்தமாக புரியல. இப்போ நம்ம மட்டும் பின்னாடி பார்த்தோம் செத்தோம்னு நினைக்கிறேன். ஐயோ ஏண்டா பின்னாடி பார்க்காமலே போட 5வது புக்கு. இன்னும் 3 புக்கு கிடைச்சா நம்ம தப்பிச்சிடலாம் மக்களே. இது டோர் ஸ்லாக்கடு மட்டும் வந்துடக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். வாடா. டிங்குயாலே டோர் இஸ் லாக்ட். டோர் இஸ் லாக்ட். வரலண்ணா. போடுங்க ஒரு கீ கிடைச்சிருச்சு. போடுங்க. ஏ கீ கிடைச்சிருச்சு. முட்டு சந்து லைப்ரரி. இந்த இங்கே வந்து ஒரு கீ யூஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்லை ஏன் தொலைஞ்சு போன லைப்ரரியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் புக் இல்லை. அதுதான் அதே தான் சொல்ல வந்தேன். இங்கே
நிறைய தூண்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி போடுங்க. 6வது புக்கு இன்னும் 2 புக்கு கண்டுபிடிச்சா போடுங்க. 7வது புக்கு இன்னும் 1 புக்கு தான் மக்களே. மம்மி எனக்கு ஒரு டவுட்டு. எதை தூக்கி கீழே போடணும்? தெரியலே. என்ன எதை தூக்கி கீழே போடணும் மம்மி? அடிக்கடி போடுங்க போடுங்க சொல்றீங்க, ஆனா எதை போடணும்னு சொல்லவே இல்லை. ஐயோ எனக்கு புரியாது. சரி சொல்லுங்க மம்மி, நான் கரெக்டா தூக்கி கீழே போட்டுருவேன். வேணா பாருங்க. ஓகே மக்களே, இந்த ரூமை திறந்து இதுக்குள்ள இருக்குமான்னு தெரியல. புக்கு இல்லையே. நம்ம கஷ்டப்பட்டு கீழா போட்டு திறந்த ரூம்லன்னா இல்லை மக்களே. கீ போடாத ரூம்ல தான் இருக்கு. புளி உரும்புது இடி அடிக்குது ஐயோ என்ன பக்கம் போறதுன்னே தெரியலையே. லக்கி உனக்காவது தெரியுமா? ரைட்டா லெஃப்டானா இல்லை. எனக்கு இந்த வலி நான் முட்டை சந்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்லெண்ட்ரினாவது வந்து வலி சொல்லணும்னு பார்த்தா ஸ்லெண்ட்ரினா வந்து நம்மள கொள்ளதான் செய்யும். நல்ல வேலை ஸ்லெண்ட்ரினா வரல. ரிவர்ஸ் சொன்னால் போக முடியாது. சரி ரிவர்ஸே போயிடுவோம். ரிவர்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுதுப்பா, அதனால முன்னாடி போயிடுவோம். போடுங்க. சூப்பர். நம்ம வந்து பேர் என்ன லக்கி பேச கேட்டோம்னா நம்ம வந்துட்டோம். இன்னும் 8வது புக்கு. அந்த 8வது புக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். முதல் முறையாக வெற்றிகரமாக நம்ம தப்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நான் ஸ்லெண்டரினா செல்லால் விளையாண்டதுலேருந்து மினிமைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அதில் ஒரு 6வது புக்கு மட்டும்தான் நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் எந்த புக்குமே சட்டை படாது. இந்த முறை நம்ம 7 புக் கண்டுபிடிச்சிருக்கோம்னு இருக்கு. எனக்கு பெருமையாக இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நாளைக்கு அவார்டு தரேன். 8வது புக் கண்டுபிடிங்க. அப்படியா? தருவியா உண்மையிலேயே? தரமாட்டேன். தங்க காசு மாட்டேன். தங்க காசு சாக்லேட் தரேன். சாக்லேட்னா கிடையாது, தங்க காசு தரணும். ஓகே. நாளைக்கு நாங்கள் அதையும் வீடியோவாக போடுறோம். உண்மையிலே தங்க காசு தருவா, அதனால நாங்கள் வீடியோவாக போடுறோம். உண்மையில நாங்கள் இன்னைக்கு கூட போடுவோம். இன்னைக்கே தருவியா? இன்னைக்கே 8வது புக் எடுத்துட்டேன்னா நான் இன்னைக்கே தருவேன். நாளைக்கு வரைக்கும் அப்போ வீடியோ நான் போடுவேன்னு சொல்றியா நீனு? ஆமாம், நாளைக்கு வரைக்கும் போட்டா ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம அந்த 8வது புக்கை எங்கடா வச்சிருக்கீங்க? இங்கே ஒரு இது டோர் லாக்குடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லெண்டரினா கைக்குள்ளே எப்படி புக் இருக்கும்? ஸ்லெண்டரினா கையிலங்கிற ஒரு ஆப்ஜெக்டே இதில் இல்லை. ரொம்ப நேரம் நம்ம ஸ்லெண்டரினாவே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பார்த்தா செத்து போயிடும். ஆனால் ஸ்லெண்டரினா கையில் தானே 8வது புக் இருக்கு. இல்லை, என்னோட 7ஆம் அறிவு அப்படிதான் சொல்லுது. ஸ்லெண்டரினாவே இப்போ காணும். ஐயோ மக்கள், எனக்கு சத்தியமாக புரியலை. எங்கே தான் அந்த 8வது புக்கை வச்சுருக்காங்கன்ட்டு. லைப்ரரி அதே இடத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த இடத்துல 8வது புக் இருந்துட்டா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 புக்கு இங்கேயே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இன்னொரு லைப்ரரி ஏங்க போடுங்க. ஒரு கீ நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை கூட எடுக்காமல் கீ எடுத்தால் புக்கு கிடைக்குமா? புக்கு கிடைச்சால் கீ எடுக்குமா? சொந்தமாகத்தான் வீடு போடட்டுமா? மக்களே, இந்த ஸ்லெண்டர் நான் போனால் தான் நம்மளால இங்கேருந்து போக முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம சோத்துல முட்டிக்கிட்டே எப்படியாவது போயிடலாம். சுவற்றில் முட்டி முட்டி சென்றாய் மகளே, அச்சூஸ் பக்கோட்டா தாக்குடோ. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு நம்ம நேருக்கு ஒரு டோர் இருக்கும்ல, அந்த நேர் டோர் தான் நம்ம வந்து திறக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் அந்த நேர் டோர் தான் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. நேருக்கா போனால் ஒரு டோர் பார்த்தோம்ல, அது எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து எங்கே இருக்குங்கிறத தான் நான் வந்து மறந்துட்டேன். ஓகே மக்களே, போடுங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8வது புக்கா? இன்னொரு கீ தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 8வது புக்கே கிடைக்கல மக்களே. என்ன ஒரு சோதனை. என்னங்க அது? எப்போ இந்த ஸ்லெண்டரினா போச்சுல்ல, எப்படி போச்சுங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா? போடுங்க 8வது புக்கு. நம்ம தப்பிக்க போகிறோம் மக்களே. சொல்லும் போது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? தப்பிக்க போகிறோம். முதல் முறையாக ஸ்லெண்டரினாதி செல்லார்ல நம்ம வெற்றிகரமாக தப்பிக்க போகிறோம். ஏ
பட் ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஏதாவது கட்சீன் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வச்சுருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. நீங்கள் முதல்ல தப்பி அப்புறம் வச்சுருக்காங்களா பார்ப்போம். கட்சீன் வச்சுருந்தாங்கன்னா செமையாகவே இருக்கும். என்னது இது, நம்ம ஒரே இடத்துக்கே வந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்னங்க அது, 8 ப்ளூ கம்ப்ளீட் பண்ணாலும் நம்மளுக்கு எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்மளை கொண்டுற மாட்டாலும் அந்த சென்ட்ரி. நான் எனக்கு அது வரை பயமாக இருக்குது. அப்படிதான் வாக்கு கொடுக்க முடியாது, அது பேய். அது கொள்ளாது. ஒன்லி ஒரு 1 மினிட் நம்ம அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கொண்டுரும். அதனால் நம்ம 1 மினிட் கூட வெயிட் பண்ணோம், உடனே திரும்பி இருந்தோம். நம்மக்கிட்ட 1 கீயும் இருக்குது, புக்கும் இருக்குது. நம்ம கீ இல்லைனா கூட ஐயோ கீ இல்லை, ஒரு வாரம் நன்றி நான் கொண்டுருமோ அப்படிங்கிற இதில் கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்மக்கிட்ட கீ இருந்தாலும் நம்ம ஏன் பயப்படணும்? ஓகே மக்களே, கொண்டுடும், அதுக்கு தான் பயப்படணும். ஓகே மக்களே, நம்ம வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு செம்மையாக இருக்குது. மக்களே, நம்ம எக்ஸிட் டோர் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்கேப் பண்ணிடலாமா? குக்கர் அடிக்குது. மக்களே இங்க பாருங்க, கட்சினா செம்மையா இருக்கு. வாவ், சூப்பர். யூ மேனேஜ்ட் ஃபைண்ட் ஆல் புக்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.